செய்தியாக பார்த்து வருகிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் அரசு பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 20 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராமநாதபுரத்திலிருந்து கீழக்கரைக்கு பயணிகளை ஏற்றி சென்றபோது அரசு பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருப்பதில் 20 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் பூபேஷ் வழங்கிட கேட்கலாம். பூபேஷ், வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமா பிரியங்கா, ராமநாதபுரத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு 1ஆம் நம்பர் எண் கொண்ட அரசு பேருந்தானது கீழக்கரை நோக்கி சென்று கொண்டிருந்த போது கீழக்கரையை அடுத்த திருப்புல்லானி அருகே அந்த டிராக்டர் வாகனம் ஒன்று சென்றுள்ளது. அதற்கு பல நேரம் முயன்றும் கூட அவர் அந்த டிராக்டரின் ஓட்டுநர் பேருந்திற்கு வழிவிடாததால் அரசை பேருந்தை இயக்கி வந்த அந்த ஓட்டுநர் அந்த டிராக்டரை முந்தி செல்வதற்காக முயன்றுள்ளார். அப்போது சைடில் சறுக்கியதன் காரணமாக நிலை தடுமாறி அந்த அரசு பேருந்தானது தலைக்குப்புற கவிழ்ந்திருக்கிறது. இதில் 20க்கும் மேற்பட்டோர் அந்த பேருந்தில் சிக்கி படுகாயமடைந்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து கேள்விப்பட்ட கீழக்கரை வட்டாட்சியர் பழனி சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்களோடு இணைந்து அந்த பகுதியில் அந்த அரசு பேருந்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டார். மேலும் 108 ஆம்புலன்ஸிற்கு தகவல் தெரிவித்த போதும் அந்த 108 ஆம்புலன்ஸிற்காக காத்திராமல் பழனி என்ற அந்த வட்டாட்சியர் தன்னுடைய சொந்த அரசு வாகனத்தில் ஏற்றி அந்த படுகாயமடைந்தவர்களை கீழக்கரை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளார். அது மட்டுமின்றி அரசு பேருந்து கவிழ்ந்ததில் வேறு யாருக்கேனும் கூடுதல் சிகிச்சை தேவைப்படும் எனில் விரைவாக மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கான ஏற்பாடுகளும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரத்திலிருந்து பயணிகளை ஏற்றி கொண்டு கீழக்கரை நோக்கி சென்ற அரசு பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தது இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.